டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சுருக்கவும் மாட்டீங்க. இனிமே குழந்தைங்க எப்போவுமே இதை செஞ்சுத்தாங்கன்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டாக வித்தியாசமான முறையில் இதை ஒரு முறை மட்டும் செஞ்சு கொடுங்க. நான் செஞ்சுட்டு இருக்கும்போதே என்னோட பசங்க வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பொதுவாகவே இப்போ வெண்டைக்காய் அப்படின்னாலே குழந்தைங்க எல்லாருமே வேணான்ட்டு ஓடிடுவாங்க. ஏன் ஒரு சில பெரியவங்க கூட சாப்பிட்றதில்ல. ஆனால் வெண்டைக்காய் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லதும் கூட. வெண்டைக்காய் வந்து அதிகமாக சாப்பிட்றதால ஞாபக சக்தி அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. இவ்வளோ ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய இந்த வெண்டைக்காயை மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்போவுமே வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இதை நம்ம செய்ய போகிறோம். முதல்ல வெண்டைக்காயை நல்லா கழுவி எடுத்துட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ரொம்ப பெரிய வெண்டைக்காயாக இருந்துச்சு அப்படின்னா 6 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மீடியமாக இருக்கணும். அதை 4 பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்த மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் 6ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எவ்வளோ மெலிசாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு சுவை அதிகமாக கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், வலுவலுப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் வெண்டைக்காயில் ஒரு துளி அளவு கூட தண்ணி இருக்கக்கூடாது. மஞ்சள் தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, இது கூடவே கடலை மாவு 2 ஸ்பூன் வரைக்கும், சின்ன டீஸ்பூன் இருக்குல்ல அதில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் லெமன் வந்து பாதி அளவு புழிஞ்சு விட்டுக்கோங்க. கண்டிப்பாக லெமன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். 1 ஸ்பூன் வரைக்கும் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது கூடவே நான் வந்து 65 மசாலா வச்சுருக்கேன். ஸோ அதை நான் சேர்த்துக்கிறேன். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே தேவைப்படாது. நல்லா ஒரு கையளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்ற வேண்டாம். இந்தளவு தண்ணியே நமக்கு சரியாக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி பத்தாத மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த தண்ணியோட அளவு வந்து நமக்கு சரியாக வரும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப வந்து அழுத்திடாதீங்க. அதில் இருக்க விதைகள் எல்லாம் வெளியில் வர்ற அளவு நம்ம அழுத்தி கொடுத்துடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா நம்ம உதுத்து பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சு விடும்போது சூப்பராக நமக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதை வந்து கொஞ்சம் நேரம் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உடனே கூட நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு தான் இந்த மிக்சிங் எல்லாம் பண்ணினேன். கண்டிப்பாக ஆயிலை ஹீட் பண்ணினதுக்கு அப்புறமா இதை செய்யுங்க. கொஞ்சம் நேரம் நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து நீர் விட்டு வந்துடும். ஸோ அதனால அப்படி பண்ணிடாதீங்க. ஆயில் வந்து இன்னொரு அடுப்பில் நான் ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆயில் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஹீட்டாக இருக்கணும். இந்த டைமில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போடும்போது நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வச்சிடாதீங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு இதே போல் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு உதுத்து போடுங்க. நம்ம உதுத்து போடலை அப்படின்னாலும் ஆயிலில் போடும்போது ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம தனித்தனியாக கூட எடுத்து விட்டுக்கலாம். கண்டிப்பாக அது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஒன்றா இருந்தால் தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் சைடிஷ்க்கு கூட நம்ம இதை வந்து வச்சு கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லை ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை வந்து ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்துருச்சு, மறு சைடு நல்லா திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி அகலமாக எண்ணெய் வடியக்கூடிய ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அகலமாக ஒரு பாத்திரமாக எடுத்தீங்க அப்படின்னா தான் நமக்கு எண்ணெய் வந்து நல்லா வடிஞ்சு வரும். ஆனால் எண்ணெய் குடிக்காது. பார்க்கும்போது உங்களுக்கு ஐயோ அதிகமாக எண்ணெயாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது. நான் எடுத்து நல்லா பொரிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் காட்டுறேன் பாருங்கள். மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இதே போல் நம்ம உதிரியாக போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையில் நல்லா மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செஞ்சு கொடுத்துக்கலாம். அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு நம்ம சைடிஷாகவும் செஞ்சு கொடுத்துக்கலாம். ரொம்ப சுலபமாக ஈஸியாக நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இனிமேல் வெண்டைக்காய் எங்கே பார்த்தாலும்